அனைவருக்கும் வணக்கம். வகுப்பு 4 தமிழ், பருவம் 3, பாடம் 8 உறவுமுறை கடிதம். கடிதங்கள் பல வகை உண்டு. அதில் ஒன்று தான் உறவுமுறை கடிதம். நாம் எப்போவுமே கடிதம் எழுதும்போது நமக்கு வலது பக்கம், கடிதத்துக்கு இடது பக்கமாகும். நம்மளோட அட்ரஸை எழுதிக்கணும். அதே மாதிரி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. எண் 4, தில்லை நகர், கடலூர், 20/3/2020. அது மாதிரி நம்மளோட அட்ரஸை நம்ம எழுதிக்கணும். அடுத்து கடிதத்தோட இடது பக்கத்தில் ஆரம்பிக்கணும். அன்புள்ள இளவேனில் ஆரம்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் யாருக்கு எழுதணுமோ அதே மாதிரி ஆரம்பிக்கணும். இந்த கடிதத்தை எழுதுகிறவங்க யாருன்னா குரல் செல்வி. குரல் செல்வி, நான் நலம், நீ அங்கு நலமா? உன்னோடு சிலவற்றை பகிர்ந்து கொள்ள ஆசை. என்னவென்று அறிந்தால் நீயும் மகிழ்ச்சி அடைவாய். என் பள்ளியில் பாரம்பரிய விளையாட்டு விழா நடைபெற்றது. உள்ளரங்கு விளையாட்டுகளும் வெளியரங்கு விளையாட்டுகளுமாய் களை கட்டியது விழா. நாம் எத்தனை விளையாட்டில் வேண்டுமென்றாலும் பங்கு பெறலாம். முதல்ல நலம் விசாரிக்கணும், நம்மளோட நலம் தெரிவிக்கணும். அங்கே இருக்கக்கூடிய யாருக்கு எழுதுகிறோமோ அவங்களோட நலத்தையும் நம்ம விசாரிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம எந்த செய்தியை சொல்ல வரோன்றதை தெரிவிக்கணும். அதே மாதிரி குரல் செல்வி அவளோட பள்ளியில் விளையாட்டு விழா நடக்குதுன்றதை தெரிவிக்கிறா. அதில் உள்ளரங்கு விளையாட்டு வெளியரங்கு விளையாட்டு பற்றி சொல்லியிருக்கா. உள்ளரங்கு விளையாட்டுனா அரங்கத்தோட உள்ளே நடக்கிறது தான் உள்ளரங்கு விளையாட்டு. வெளியரங்கு விளையாட்டு அரங்கத்தோட வெளியில் நடக்கக்கூடியது, கிரவுண்டில் நடக்கும் இல்லையா பெரிய விளையாட்டுகள்லாம், அதை தான் வெளியரங்கு விளையாட்டுகள்னு சொல்கிறது. அந்த விளையாட்டுகளில் குரல் செல்வியும் பங்கு பெற்றிருக்கு. அடுத்து, நான் பாண்டியாட்டம், கபடி முதலிய வெளி விளையாட்டுகளிலும் தாயம், ஐந்தாங்கல், பல்லாங்குழி முதலிய உள் விளையாட்டுகளிலும் கலந்து கொண்டேன். உடலுக்கு மட்டுமன்று அறிவுக்கும் ஆற்றல் தரும் விளையாட்டுகள் நம் தமிழக விளையாட்டுகள். பாண்டியாட்டம் ஒருமுகப்படுத்தும் திறன், கூர்மை பண்பு, குதித்திறன் ஆகியவற்றை தருகிறது. குரல் செல்வி எந்தெந்த விளையாட்டுகளில் பங்கு பெற்றா? பாண்டியாட்டம், கபடி இந்த 2 விளையாட்டுகள் வெளி அரங்கு விளையாட்டுகள். தாயம், ஐந்தாங்கல், பல்லாங்குழி முதலியன உள் விளையாட்டுகள்னு அவ கலந்துக்கிட்டா. இந்த விளையாட்டுகள்னால அவளுக்கு என்ன பயன் சொல்கிறா? உடலுக்கு மட்டுமன்று அறிவுக்கும் ஆற்றல் தரும் விளையாட்டுகள். நம்மளோட தமிழ்நாட்டு விளையாட்டுகள்லாம் நம்ம அறிவுக்கும் உடலுக்கும் எக்ஸசைஸ் கொடுக்கக்கூடியது. பாண்டியாட்டம் ஒருமுகப்படுத்தும் திறன், சிந்தனையை சிதறவிடாமல் நம்ம விளையாட்டில் ஒருமுகப்படுத்தக்கூடியது. கூர்மை பண்பு, விளையாட்டையே உன்னிப்பாக கவனிக்கக்கூடியது. குதித்திறன், ஓடி ஆடி குதிச்சு விளையாடுறோம் இல்லையா, அதுதான் குதித்திறன் ஆகியவற்றை தருகிறது இந்த விளையாட்டுகள். அதில் பாட்டு பாடிக்கிட்டே ஆடுவாங்க. பளிஞ்சடுகுடு, சடுகுடு, ஊசி ஊசி கம்பந்தட்டு, ஊட்ட பிரிச்சிக்கட்டு, காசுக்கு 2 தட்டு, கருணை கிழங்குடா, தோலை உரியடா, தொண்டையில வையடா, வையடா வையடா என்று பாடியபடி நாங்கள் ஆடிய கபடி பார்வையாளரையும் மகிழ்ச்சிப்படுத்தியது. பாடலோடு ஆடல் தெரியும், பாடலோடு விளையாட்டு எங்களுக்கு புதிய அனுபவமாக இருந்தது. பாட்டு பாடிக்கிட்டே ஆடுறது பார்த்துருக்கேன், ஆனால் பாட்டோடைய விளையாடுறத நான் இப்போ தான் பார்க்குறேன். இது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, இந்த மாதிரி ஆடுறது மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அடுத்து, பிற்பகலில் நான் பல்லாங்குழி ஆடினேன். என் சிந்தனையை சிதறாமல் வளர்க்கும் ஆற்றல் மிகு விளையாட்டு அது. இருப்பவரிடம் இருந்து இல்லாதவர்களுக்கு கொடுக்கும் நற்பண்பை உணர்த்துகிறது. தாய விளையாட்டில் என் கண்கள் தாயத்தின் மீதே இருந்தன. விழும் புள்ளிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப ஏறுவதும் இறங்குவதுமாய் அப்பப்பா என் ஆர்வத்தை தூண்டியது. காலையில் பாண்டியாட்டம் முடிச்சுட்டு மதியம் பிற்பகலில் அவள் பல்லாங்குழி ஆடினான். நம்மளோட கவனம் வேற எங்கேயும் திரும்பாது. அந்த விளையாட்டுகள் விளையாடும் போது கவனம் வேற எங்கும் போவாது, அந்த விளையாட்டுகள் மேலேயே உன்னிப்பாக இருக்கும். அதை தான் அவள் சொல்கிறா. ஆற்றல் மிகு விளையாட்டு இது. இந்த விளையாட்டு மூலயமா இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு கொடுக்கும் நற்பண்பு வளர்கிறதுன்னு சொல்கிறா. அதுக்கடுத்து தாயம் விளையாடுறா. அந்த விளையாட்டில் அவளோட கண்ணு அந்த தாயத்து மேலேயே தான் இருந்ததுதான். விழும் புள்ளிகளுக்கு ஏற்ப விளையாட்டில் ஏறுவதும் இறங்குவதுமாய் மாறி மாறி ஏற்படுவது அவளுக்கு மிகவும் சந்தோஷத்தை தூண்டியது. ஏற்றத்திற்கான நல்ல வழிகளையும் இறக்கத்திற்கான தீய வழிகளையும் தெரிந்து கொண்டேன். வாழ்வின் அவசியமான ஒழுக்கத்தை அறிந்து கொள்ளும் சரியான விளையாட்டு அது. ஏற்றம் என்பது நன்மையை தருவது, இரக்கம் என்பது தீய வழிக்கு கூட்டிச் செல்வது என்பதை அவன் நல்லா புரிஞ்சுக்கிறான். அடுத்து, கல்லாட்டம், ஐந்தாங்கல் போன்ற விளையாட்டுக்கள் சீனா, பர்மா, இலங்கை போன்ற நாடுகளிலும் விளையாடப்படுகின்றன. தூக்கி போட்டு விளையாடும் போது கவனச்சிதறல் வராமல் ஒருமுகப்படுத்தி வெற்றி பெறுதல் பயிற்சி ஆகிறது. அடுத்த கல்லில் விரல் படாது,
எடுத்து ஆடுகையில் விரலின் பங்கோடு எண்ணமும் சரியாக பங்காற்றுகிறது. கைகளுக்கு வலிமை சேர்க்கிறது. அடுத்து கல்லாட்டம், ஐந்தாங்கல் போன்ற விளையாட்டுலாம் விளையாடுறாங்க. இது சீனா, பர்மா, இலங்கை போன்ற நாடுகளில் விளையாடப்பட்ட விளையாட்டுகள். இதுக்கு கல்லை தூக்கி போட்டு விளையாடும் போது கவனச்சிதறல் ஏற்படாது. கல்லாட்டம் ஆடும்போது ஒரு கல் எடுக்கும்போது அடுத்த கல்லில் அசைவு படக்கூடாது. லாவகமாக கற்களை எடுப்பது நம்மோட எண்ணமும் சரியாக பங்காற்றுகிறது. கைகளுக்கும் இது வலிமை சேர்க்குது. கரும்பு தின்ன கூலியா என்று சொல்வார்களே, அதுபோல் எனக்கு விருப்பமான விளையாட்டுகளை எல்லாம் ஆசை தீர விளையாடினேன். அந்த நாள் முழுவதும் சோலையில் சுற்றும் தேனீ போல மகிழ்வுடன் விளையாடினேன். என்னோடு நீ இல்லாதது மட்டும் சிறு வருத்தம். நீயும் உன் பள்ளியில் கொண்டாட போகும் இது போன்ற விழாக்களில் கலந்து கொண்டு இன்புற வேண்டும். நம் பாரம்பரிய விளையாட்டுகள் பெருமையின் அடையாளம் மட்டுமன்று, நன்மையின் விளைநிலமும் ஆகும். இக்கடிதம் குறித்து உன் பதிலை ஆவலுடன் எதிர்பார்க்கிறேன். கரும்பு தின்ன கூலியா. நமக்கு விருப்பமானதை செய்ய நமக்கு வெகுமதி தேவையில்லை. நாம் விளையாடுறதுக்கு யாருன்னா கூலி கொடுக்கணுமா என்ன? நம்மளுக்கு விளையாடுறது தான் முக்கியம் இல்லையா? அது மகிழ்ச்சியை தரக்கூடியது. அதை தான் இங்கே பழமொழியாக கரும்பு தின்ன கூலியான்னு சொல்லியிருக்காங்க. குரல் செல்வி அவளோட விளையாட்டு அனுபவத்தை இளவேனிலுக்கு அழகாக கடிதம் எழுதி முடிச்சுட்டா. கடைசியாக வலது பக்க மூலையில் என்றும் அன்புடன் குரல் செல்வி எழுதி முடிச்சுட்டா. இடது பக்கமாக ஒரே மேல் முகவரி வந்திருக்கு. அதில் இளவேனிலோட அட்ரஸை எழுதியிருக்கா. தி இளவேனில், எண் 2/10, கீழமாசி வீதி, மதுரை எழுதிக்குங்க. நன்றி, வணக்கம்.